இந்த 100 ரூபா நோட்டை நல்லா பார்த்துக்க. இந்த 100 ரூபா நோட்டை எவ்வளவு பேருக்கு முதல்ல ஞாபகம் இருக்குது? இப்படி ஒரு நோட்டு இருந்தது எவ்வளவு பேருக்கு தெரியும்? சார் சில விஷயத்த இந்த ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்கிறப்ப விட அத அதோட வேல்யூ விட அதை ஃபீல் பண்றப்ப பயங்கர ஒரு விஷயமா இருக்கு. இப்ப யதார்த்தமா நேற்றுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு சேஞ்சு கொடுக்குறப்ப இந்த ஒரு 100 ரூபா நோட்டை கையில கொடுத்தாரு. அந்த 100 ரூபா நோட்டை கையில அது வெறும் 100 ரூபா தான். இது வரைக்கும் வந்து இந்த நிறைய நோட்டு கட்டுக்கட்டெல்லாம் வாங்கி எண்ணி இன்னொருத்தருக்காக கொடுத்துருக்கோம். ஒரு 100 ரூபா அப்பெல்லாம் வந்து எந்த ஃபீலுமே வரல. உண்மையில இப்ப இந்த புதுசா அடிச்சாங்க இல்ல, அதெல்லாம் எந்த ஃபீலுமே வரல. அதை கொடுக்குறப்ப ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க இந்த இந்த விளையாட்டு இந்த இந்த பிசினஸ் விளையாட்டு எல்லாம் விளையாடு, அப்புறம் இந்த கடையில எல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க இல்ல ஃபேக் நோட்ஸ், ஒரிஜினல் நோட்டை பாக்குறப்பயே ஒரு ஃபீலும் வரல. இந்த 100 ரூபாய கையில வாங்கினதுக்கு அப்புறம் அப்படித்தான் ஒரு ஃபீல். அது ஏன்னு தெரியல, எங்க இருந்து அப்படியே ஃபீல் தெரியல, பயங்கர பணக்காரன் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இந்த பழைய 500 நோட்டு 1000 நோட்டு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? உண்மையில அதுக்கான மதிப்பு அதை பார்க்கிறப்ப இந்த இந்த நாட்டாம படம் இந்த படத்துல எல்லாம் அவர் அந்த நாட்டாம வர்றப்ப எந்த சைடுல அந்த கை கும்பிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா போகல, அந்த மாதிரி அந்த படத்துல வர்ற மாதிரி அந்த நோட்டை பார்த்தோடனே பயங்கரமா ஃபீல் ஆச்சு. எவ்வளவு பேருக்கு இப்பெல்லாம் யாருமே கையில காசெல்லாம் வாங்குறது இல்லைன்னு வச்சுங்க. பூரா அந்த நம்ம பூரா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு மாறிட்டோம். இந்த ஜிபே, போன்பே, பேடிஎம், லொட்டு லூசுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே மாறிட்டோம். ஆனா அதை பண்றப்போ அந்த ஸ்பெண்டிங் பண்றப்போ நமக்கு அந்த ஃபீல் வராது. நம்ம காசு செலவழிக்கிறோன்ற ஃபீலே வர ஜஸ்ட் ஒரு நம்பர் அந்த அக்கௌண்ட்ல இருக்க நம்ம அந்த காசை எப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் கையில வாங்குறப்ப. ஆனா இப்பெல்லாம் ஏடிஎம்ல போய் காசு எடுத்தா கூட அந்த காசை மதிக்கிறதுக்கே மனசு வரல சார். உண்மையில அதை ஏன் அப்படி டிசைன் பண்ணாங்க? ஏன் அந்த வேல்யூ வந்து டம்மி ஆச்சு? நம்ம அத டாலருக்கு கீழே இந்திய மதிப்பு சரியுது. முதல்ல அந்த இந்தியன் ருப்பி நம்மளுக்கு வந்து மதிப்பா இருக்கா மரியாதையா இருக்கான்றது தெரியல. ஆனா இந்த 100 ரூபா நோட்டு அதை எடுத்து கையில வச்சிருக்கிறப்ப ஏதோ நம்ம பில்லியன் ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ஒரு பணம் சார். அந்த ஃபீல் அந்த கொடுக்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது இல்ல. ஒரு சில விஷயம் தான் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த 100 ரூபா நோட்டு கையில வந்ததுக்கு அப்புறம் அது ஏன்னு தெரியல, என்னையே அறியாம நமக்குள்ள வந்து காசு வச்சிருக்கோன்ற ஒரு நினைப்பு அப்பதான் வந்துச்சு. இது காசுடா, இதுதான்டா பணம், இது பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து எவ்வளவு பேருக்கு அந்த பழைய 100 ரூபா நோட்டு, பழைய 500 நோட்டு, பழைய 1000 நோட்டு புதைச்சாச்சு, எரிச்சாச்சு, செத்து போச்சு. அதெல்லாம் வரலாறு ஹிஸ்டரி ஆயிடுச்சு, செல்லாது. ஆனா ஒருவேளை செல்லாத அந்த 500 1000 நோட்டு கையில வர்றப்ப கூட உண்மையில யார் கையிலயா இருந்துச்சு, இன்னும் கண்டிப்பா யாராச்சும் பத்திரமா வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பாக்குறப்ப நமக்கு அதுக்கு இடையில உள்ள ஒரு ஃபீலிங், ஒரு கனெக்ஷன். புதுசா பாக்குறவனுக்கு கூட அது மேல ஒரு தனி மரியாதை வரும். நிஜமா புதுசா அத இந்த அந்த நோட்டே பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க எல்லாம் உங்களுடைய கையில கொடுக்குறப்ப அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த ஃபீல் கொண்டு வரும் சார். எவ்வளவு பேருக்கு இப்ப இருக்கிற காசை பாக்குறப்ப காசை அது வேல்யூ தான். ஆனா அதுக்கு மேல நமக்கு இருக்கிற ஒரு அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஒரு என்த்து, அதெல்லாம் வந்து எவ்வளவு பேருக்கு வந்து அது இருக்கு. முதல்ல அது வந்து அதை நம்ம ஃபீல் பண்ணாதானே எதுவுமே நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம தான் அதை ஃபீலே பண்றது இல்லையே. அந்த ஒரு 100 ரூபா நோட்டு கையில கிடைச்சப்ப ஒரு மாதிரி இந்த சொல்ல இல்ல சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி அந்த கையில வாங்குறப்போ அந்த கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த ஃபீலிங். இந்த படத்துல எல்லாம் லட்சுமி வந்துட்டு அந்த பழைய காரு அந்த இதை பைக்கு கூட எல்லாம் பயங்கர கட்டி பிடிச்சி அழுவாங்க இல்ல, அந்த மாதிரி அந்த நோட்டை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டேன். எவ்வளவு பேருக்கு இந்த பழைய 100 ரூபா நோட்டு இன்னும் வச்சுக்கோங்க. இந்த காசை நான் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. குறைஞ்சபட்சம் முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாற்றி வச்சுக்கணும் தான் பாக்குறேன். பட் சூழல் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. பட் பழைய நோட்டு ஃபீல் பழைய ஃபீல் தான். நன்றி.